இந்த வாட்டி பிக் பாஸ் வீடு வந்து ஒரு ரெசிடென்சி ஸ்கூலாமே. யாருப்பா இவங்களுக்கெல்லாம் கேரக்டர்லாம் வந்து கொடுத்தாங்க சொல்லுங்கள். சரி, பாருக்கு வந்து கரெக்டாக தான் கிடச்சிருக்கு. டீச்சர் நம்ம அரோரா வேறு ஸ்டூடெண்டா, சூப்பராக இருக்கும். அதாவது பிக் பாஸே வந்து நம்ம அரோராவுக்கு வந்து ஆறுதலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த ஒரு டாஸ்க் கொடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ கண்டிப்பாக கமருதீன் வர்சஸ் அரோரா வந்து ஒரு லவ் கண்டென்ட் இருக்க தான் போகுது. எப்படியா இருந்தாலும் இது டாஸ்க் தானே, டாஸ்கில் லவ் பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லைல்ல. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து நம்ம பார்வை வச்சு வெறுப்பேற்ற போகிறாங்க, அது முதல்ல தெரியுது. அரோரா கமருதீன் சேர்ந்து, ஏன்னா அரோரா வந்து பேம்பர் பண்ணுறாங்கல்ல பிக் பாஸு. ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கே. நேற்று பாரு நாமினேஷனில் சொன்னது வந்து கரெக்டு தான். பிக் பாஸும் கண்டஸ்டண்ட்டும் சேர்ந்து வந்து ரொம்ப பேம்பர் பண்ணுறீங்க நம்ம அரோரான்னு சொல்லிட்டு. சரி, இப்போ கேரக்டர்ஸ் பார்க்கலாம். இவங்க கொடுக்க போகிற கேரக்டரில் ரொம்ப கேவலமான கேரக்டர் யாருன்னா நம்ம சாந்திரா அக்காவை தான். கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? அதாவது சாந்திராவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்டு எந்த கோணத்தில் வந்து இவங்க பார்த்தா ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் அந்த சாந்திரா திவ்யா இந்த 2 பேரும் எப்போவுமே வந்து ஒரே டீமில் தான் இருக்காங்க. ஏன் அப்படி போடுறீங்க பிக் பாஸ்? அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து மாற்றி விட வேண்டியது தானே. நினச்சா நீங்கள் பாருக்கு வந்து ஸ்டூடெண்ட் வந்து கொடுத்துருக்கலாம், அதுக்கப்புறம் சாந்திராவை வந்து போட்டிருக்கலாம். ஏன் பண்ணல? சரி, யாருப்பா பிக் பாஸ் வீட்டில் புது கேரக்டர் அப்படின்னு பார்த்தா நம்ம பிரஜின். பரவாயில்லையே, இந்த பீஸ் வந்து தாடி எடுத்தால் இப்படி தான் இருக்குமான்னு அப்படி இருந்தது. ஸோ பிரின்சிபலாமே, அப்புறம் மாரல் சயின்ஸ் டீச்சராக. ஸோ நம்ம சீசன் 7 அர்ச்சனா பண்ண கேரக்டர் தான் மாரல் சயின்ஸு. சூப்பர். தமிழம்மா வந்து கனியக்கா. ஸோ கனியக்கா வந்து தமிழம்மா, பாரு ஒரு டீச்சர், என்ன டீச்சர்னு சரியாக தெரியல. விக்ரம் கமருலாம் வந்து செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி எஃப்ஜேக்கு கொடுத்துருக்கலாம் இந்த ஸ்டூடெண்ட்டு. வார்டனாக வந்து அசிஸ்டன்ட் வார்டனாக வந்து வேறு யாராவது போட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு எஃப்ஜே வந்து வார்டனாக போட்டிருக்காங்க. ஸோ வினோத் வந்து ஸ்டூடெண்ட்டு. அதே மாதிரி டீச்சர்ஸில் வந்து நம்ம கனி, பாரு, பிரஜின், அமித் வார்டன் இல்லை அசிஸ்டன்ட் வார்டனாக வந்து இந்த எஃப்ஜே. இப்படி தான் வந்து கேரக்டர் போயிட்டுருக்கு. மீதி எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கெட்டப்பில் வந்து பொறுக்கவே முடியாத ஸ்டூடெண்ட் யாருன்னா நம்ம சாந்திராக்கா தான். ஏன்பா பிக் பாஸ் டீம்ஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லையா? இப்போதானே தெரியுது எதுக்கு இப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு. ஏன்னா நம்ம சாந்திர பேபிக்கு வந்து வெளியே ஹேட்டர்ஸ் ஜாஸ்தி. அதனால ஒரு ஃபன் டாஸ்க் வச்சு சாந்திராக்குள்ளே இருக்கிற அந்த ஃபன் சைடை வந்து வெளியே கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதனால் வந்து இவங்களுடைய ஹேட்டர்ஸ் வந்து மாறிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை பிக் பாஸ் குத்து மதிப்பாக ஒரு பிளான் போட்டிருக்காங்க. இந்த டாஸ்க் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே.